காலையில இருந்து எவ்வளவு வேலைதான். ஏய், என்ன படிக்கிறார்ல? பிரதர், கொஞ்சம் சைலண்டா பேசுங்க. பாப்பா படிக்கிறா. சார், பொண்ணு அங்க படிச்சிட்டு இருக்கா. கேட்டை இவ்வளவு சத்தமா திருப்புறீங்க? இது கேட் சத்தம் அங்க வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகுதா? சார், என் பொண்ணு இங்க இருக்கா சார். டிஸ்டர்ப் ஆகும் சார். சரி, எங்க போகணும்? எங்கேயும் போக கூடாது. என் பொண்ணு பரீட்சைக்கு படிக்கிறா. வண்டி ஆரம்பிச்சிங்கன்னா சவுண்ட் அதிகமா வந்துடும். அவ டிஸ்டர்ப் ஆயிடுவா. முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு. என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க? ஆட்டோக்காரன்ல இருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்மள அசிங்கப்படுத்தினாலும் ஆழியாவுக்காக எதை வேணாலும் தாங்கலாம். ஏன்னா நம்ம பொண்ணு அங்க பரீட்சைக்கு சின்சியரா படிக்கிறா. அப்பாடா, அப்படின்னா ஓகே, அவள பாஸ் பண்ணிடுவா. ஓகே, இங்க நான் எவ்வளவு பரபரப்பா தேடிட்டு இருக்கேன். ஏதோ பொறுப்பே இல்லாம நோண்டிட்டு இருக்கேன் டூல் பாக்ஸ்ல இருந்து. பொறுப்பு இல்லாமையா? ஆனுவல் எக்ஸாம் வந்துட்டா ஆல் ஓவர் த வேர்ல்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பாரு. என்ன பண்ண போற நீ? படிக்கதா பாருங்கண்ணா. ஹே அப்பா, ஏன் இப்ப கனெக்ஷன் ஆஃப் பண்ணீங்க? ஏய், டிவியும் ஆன்ல இருக்கு, போனை நோண்டிக்கிட்டு இருக்க. எக்ஸாம் வருது, புக்கை மட்டும் போட்டு வச்சிருக்க. போ, போனை எடுத்து போய் படி. போங்கப்பா, எப்ப பார்த்தாலும். இப்ப என்ன பண்ணீங்க? ஒரு பொறுப்பான அப்பாவா ஆனுவல் எக்ஸாம் வர பொண்ணுக்கு டிவியை காட்டக்கூடாதுன்னு கேபிளை கட் பண்ணிருக்கேன். ஓ, கேபிளுக்கு காசு கட்டாம இருந்தா அவனே வந்து கட் பண்ணிட்டு போயிருப்பான். இப்ப வயருக்கு யார் 500 ரூபாய் உங்க அப்பா கொடுப்பானா? பொறுப்பான அப்பாவா இருக்கலாம்னு பார்த்தா, ஓ, சுவிட்சை கூட ஆஃப் பண்ணிருக்கலாமோ. பொண்ணு பாஸ் ஆயிடுவா. ஏய், என்ன? கேபிள் கட் பண்ண மட்டும் பத்தாது, ஒழுங்கா காலைல எழுந்து அவளை படிக்க வைக்கணும். 4 மணியா? போங்க, நான் திரும்பி தூங்குறேன். ஆழியா, ஆழியா, எழுந்துருமா. ஆழியாம்மா, இங்க பார், எழுந்துரு. 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம், சரியா? இந்த டைம்ல படிச்சா நல்ல மண்டையில ஏறும். நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ல. போம்மா, போப்பா, படின்னு. போம்மா, படிமா, போம்மா. படிக்கிறதுக்கு அழுத்துக்குது.